வணக்கம். ஹோஓபோனோபோனோ பயிற்சியாளர் ரங்கநாதன் பேசுகிறேன். இந்த ஹோஓபோனோபோனோ பயிற்சியில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட 4 வாக்கியங்கள் என்ன என்றால், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்ற 4 வாக்கியங்கள் தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக சொல்கிறாங்க. நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உனக்கு நன்றி, உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் வழிகாட்டுறாங்க. அப்படி தான் பயிற்சி செய்கிறாங்க. உலகம் முழுக்க பல பேருக்கு அதனால் பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் என்கிட்ட பல பேர் கேட்குறாங்க, இதை நான் சின்சியராக சொல்கிறேன், சொன்னால் கூட எனக்கு பலன் கிடைக்கலையே, நினச்சதை அடைய முடியலையே, மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போகலையே, அல்லது நான் எதை எதிர்பார்த்து செஞ்சனோ அது கிடைக்கலையேன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அது அந்த கேள்வி நியாயமானது, அவங்க எதிர்பார்ப்பு நியாயமானது தான். ஏன்னா ஹோப்போனப்போ நான் சொல்கிறனாலே நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று கிடைக்கணும் அல்லது இருக்கின்ற ஒரு சங்கடம் போகணும்னு தான் சொல்கிறோம் நாம். அப்போ அது போகலை அப்படிங்கும்பொழுது ஹோப்போனப்போ தொடர்ந்து சொல்வதா, அதில் உண்மையில் பலன் இருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டு கூட மனசு சொல்லலாமா வேண்டாமல் நினைக்கும். இங்கே தான் நான் உங்களுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நிச்சயமாக இந்த 4 வாக்கியங்கள், ஹோபோனோபோனோவின் 4 வாக்கியங்கள், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்ற இந்த 4 வாக்கியங்கள், நான் வருந்துகிறேன், என்னை நீ மன்னித்து விடு, உனக்கு நன்றி, உன்னை நான் நேசிக்கிறேன் என்கின்ற 4 வாக்கியங்கள் மிக சிறப்பாக வேலை செய்யும். நிச்சயமாக பலன் தரும். என்றாலும் பலன் உங்களுக்கு கிடைக்கல நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஹோபோனோபோனோ வாக்கியம் சொல்வதற்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கு போகிறீங்க வச்சுக்கோமே. 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் இதை செய்வதால் முழுமையான மாற்றம் வந்துவிடுமா என்று சொன்னால் வரும். எப்போ வரும்னா, இது சொல்லாத மற்ற நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னன்னு சொன்னால், இந்த உங்கள் சுற்றி சமுதாயத்தில் நடக்கிற பல்வேறு அவலங்கள் இருக்கலாம். ஒருத்தவங்க மேலே கோவப்பட்டு எரிச்சலை பேசியிருக்கலாம், அல்லது ஒரு அநீதி நடந்திருக்கலாம், நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம், ஒரு கொடுமை நடந்திருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து கருத்து சொல்லக்கூடாது, பேசி கொண்டிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு செய்தி படிக்கிறீங்க, ஒரு வீட்டில் ஒருத்தன் புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அங்கே இருக்கிறவங்கள ஒரு காயப்படுத்திட்டு போயிட்டான்னா கூட, நாட்டில் இப்படி அக்கறை நடக்குது பாரு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாட்டிலே ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு மக்கள் சாகுறாங்க அப்படி சொன்னால், என்ன இப்படி இருக்காங்க மக்கள்லாம் அப்படின்னு அங்கலாய்க்கக்கூடாது. தெருவில் ஒருத்தரை பார்க்குறீங்க, ரொம்ப பரிதாபமான பிச்சைக்காரனாக இருக்கானா, ஐயோ இவ்வளோ பரிதாபமாக இருக்கானே என்று நீங்கள் பரிதாபப்படக்கூடாது. அந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் பிச்சை இடலாமே தவிர நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீங்கள் நொந்து கொள்ளக்கூடாது. இப்படி சிக்கல் இருக்கே என்று. அப்போது ஹோபோனோபோனோ வாக்கியம் எதற்காக சொல்லுகிறீர்களோ அதை சொல்லிவிட்டு மற்ற நேரங்களில் உங்களை சுற்றி நடக்கின்ற அவலங்களை பார்க்கின்ற பொழுது அதை கருத்து தெரிவிக்காமல் அந்த நேரத்தில் கூட, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உங்களை சுற்றி எவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடந்தால் கூட, கொடுமைகள் நடந்தால் கூட, சிக்கல்கள் வந்தால் கூட, பிரச்சனை வந்தால் கூட அதையெல்லாம் பார்த்து விட்டு உங்களுடைய கருத்தை சொல்லாமல், விமர்சனம் சொல்லாமல் அல்லது பரிதாபப்படாமல் அந்த நேரத்தில் நீங்கள், ஓ ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஓ ஐ எம் வெரி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்று சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் மெல்ல 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 உங்களை சுற்றி நடக்கின்ற அவலங்கள் உங்கள் பார்வைக்கு வராது. ஏன்னா அதில் நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. ஒரு கொடுமை நடக்குது, அந்த கொடுமையில் நீங்கள் செய்யக்கூடிய எதுவுமே இல்லை. அப்போ அது பரிதாபப்பட்டு என்ன செய்யறது? நீங்கள் கருத்து சொல்லி அந்த சுச்சுவேஷன் மாறப்போகிறதா, அந்த சூழ்நிலை மாறப்போகிறதா? இல்லை இல்லவா? அப்போ வெறுமன ஒப்பீனியன் சொல்கிறத நிறுத்திட்டு, கருத்து சொல்கிறத நிறுத்திட்டு, உங்கள் பார்வையை பற்றி விமர்சனம் பேச்சு நிறுத்திட்டு நீங்கள் உள்முகமாக கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இப்போ ஹோபோனோபோனோ பயிற்சி எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் உங்கள் பார்வை அகமுகம் திரும்ப வேண்டும். உங்களை உள்ளுக்குள் நோக்கி பார்க்க வேண்டும். உள்ளே பார்த்து 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 உங்களை சுத்தப்படுத்தி கொண்டே வந்தால் உங்களை சுற்றியும் கூட சுகமான, சுத்தமான, வளமையான நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே ஹோபோனோபோனோ பயிற்சி மீது நம்பிக்கை வைத்து தினசரி சொல்லி வாருங்கள். உங்களை சுற்றி நடக்கின்ற அவலங்களை பார்த்தால் அதற்காக அங்கலாய்த்து கொள்ளாமல் அப்போதும் கூட ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்ல பழகிக்கொண்டே வந்தால் உள்ளம் தூய்மையடைய
வாழ்க்கை செல்வத்தில் துலங்கும். வாழ்க வளத்துடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.